ஆடியோ வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு அண்ட் எனக்கு வர ட்வீட்ஸு வர ரெஸ்பான்சஸ் ஹஸ் பீன் பிரில்லியன்ட். ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா ஏற்றிருக்காங்க. ஸோ enjoy the songs. Mykamana audio, GV has done a good job. We have five different kind of numbers, and I've sung and written 2.5 songs. And Kadalin Kadal is my favorite among them. And just because they required some raw voice and some casual lyrics, they wanted me to write and sing it. And hopefully I did a good job. Hopefully you all like the music. Thank you so much. I want to come out and meet everyone, and they're all my friends. They made me, what I am, and I'm really happy to meet them. என்ன காரணம்னு கேட்டாலே தெரியுது இல்லையா, அது ரொம்ப நல்லாவே இல்லை. ஆமாம், ஜிவி சாருக்கு நல்லா இருக்கு, எனக்கு நல்லாவே இல்லை அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் வந்து நான் சொல்லுவேன் இப்படி பாடுங்க அப்படி பாடுங்க இப்படி தான் நல்லா இருக்கும்ன்ட்டு, அது மாதிரி கேட்கும்போது இது நல்லாவே இல்லை. அண்ட் ஐ திங்க் நாட்டுக்கு ரொம்ப தேவையில்லாத டிசிஷன், பட் எனக்கு ரொம்ப தேவையான டிசிஷன். நான் பாட மாட்டேன். ஐ திங்க் காதல் என் காதல் சாங் வந்து ஒரு மாதிரி ஒரு பயங்கர சென்சேஷன் ஆயிருக்கு. ஐ திங்க் 2 பிரதர்ஸும் பாடினதில் ஐ திங்க் ஒரு மாதிரி பயங்கர சென்சேஷன் ஆயிருக்கு. செல்வா சருக்கு வந்து ஐ திங்க் முதலேருந்தே வந்து பாடணுங்கிற இன்டென்ஷனே கிடையாது. பட் இந்த வாட்டி ஏதோ எப்படியோ ஜிவி வந்து பாட வச்சிட்டாரு. ஃப்யூச்சரில் அவர் பாட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் பார்க்கலாம். மேபி சுச்சுவேஷனுக்கு சூட் ஆச்சுன்னா, இந்த பாட்டில் ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் வாய்ஸ் சூட் ஆச்சு. மேபி அடுத்த ஃபிலிமில் ஒரு மேபி ஃப்யூச்சரில் எப்போவாவது சூட் ஆச்சுன்னா அவரே டிசைட் பண்ணி பாடினாலும் பாடுவார். ஆனால் ஐ திங்க் நல்லா ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பி பண்ணுறதுக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. ஐ எம் வெரி நர்வஸ். இஃப் ஐ செட் எனிதிங் ராங், சாரி. ஐ திங்க் டுடேஸ் ஃபங்க்ஷனில் ஹீரோ வந்து பார்த்தோம்னா ஜிவி சார் தான். ஸோ I'd like to call him on stage to kickstart the session. மயக்கமென்ன சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1001 வந்து டோட்டலாக பீரியட் ஃபிலிம் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக பசங்களுக்கான ஜானர், யங்ஸ்டர்ஸ்க்கான ஜானர் வந்து அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். அண்டு நீங்கள் ஆல்ரெடி ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் சில பேர் கேட்டிருப்பீங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக ரிவ்யூஸ் வந்திருக்கு, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் FM ஸ்டேஷன்ஸ் கால் பண்ணி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம், தேங்க்ஸ் டு செல்வா and Dhanush and our whole team, and thanks to all the press. புதுப்பேட்டைக்கு அப்புறம் செல்வா சாரோட நான் சேர்ந்து பண்ணுற படம் மயக்கமென்ன. அண்ட் செல்வா சார் கூட படம் பண்ணும்போது எனக்கு என்றைக்குமே ஆடியோ பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. இந்த படத்துலையும் அது அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகணும்னு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு செல்வா சார், அப்புறம் ஜிவி சார். அண்டு ஜிவி சார் என்னை நம்பி 2 பாட்டு எழுத கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி சார். அண்டு ஹோப்ஃபுல்லி யாரும் திட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாட்டு கேட்டுட்டு. அண்ட் I've also sung 2 songs, so that's more of a reason for me to be excited about this audio. Quite thrilled. நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு ஆன்லைன்லேயும் அண்ட் ஜென்ரலாகவும். அண்ட் ரொம்ப ஒரு புதுசாக படம் நடிக்க வந்த மாதிரி லிரிக் இருக்கிறதுனால அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ புதுசாக ரொம்ப இல்லை ஒரு காம்ப்ளிமெண்ட்டையும் ஒரு இதையும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பீன் அ டே. ஒரு நாள் தான் இருக்குது ஆடியோ ரிலீஸ் ஆகி. மேபி another week's time we'll know the exact thing what's happening. Anyway, thank you all of you for coming. Hopefully the audio excites you and you all like it. Thank you so much. Hello everyone. Well, I am the heroine of the film Richa Gangopadhyay, and I'm really excited to debut in Mayakamenna in Tamil industry. This film is really special to me, and I couldn't have thought of a better debut for myself. And I really want to thank Om Productions, Gemini Film Circuit, Selva Raghavan sir, and all my co-stars for making this project so special for me. The role of Yamini will go down in history of all my roles as being probably one of the most intense and touching roles that I'll probably ever play in my entire film career. And I hope that we were able to bring that magic on screen. G sir, you've made amazing music for this film, and everything's it just fits perfectly into the context, and the tunes are absolutely wonderful. I guess I just want to say thank you to everyone, and I hope you all enjoy the film. Thank you. உங்ககிட்ட புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு இருந்திருக்கேன். பட் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி
ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். இனிமேல் சத்தியமாக பாடவே மாட்டேன், நீங்கள் நம்பலாம். தேங்க்யூ. அது மட்டும்தான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அது ஒரு வாழ்க்கையை பற்றி கதை, வாழ்க்கையோட என்ன மீனிங் அப்படின்றது மாதிரியான ஒரு கதை. தடுமாற்றம் தானே லைஃபே வந்து. ஸோ லைஃப்பை பற்றி படம் எடுத்தாலும் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது, மன்னிச்சுக்கங்க. சத்தியமாக என் வாழ்க்கை இல்லை, கவலையாக. அண்ணன் தம்பி சேர்ந்து ஒர்க் பண்ணால் படம் சீக்கிரம் முடியும். இல்லைங்க, குடிச்சிட்டு ஒரு குடிகாரம் பாடுற மாதிரி ஒரு வாய்ஸ் வேணுன்றதுனால நாராசமான ஒரு வாய்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. பிறை தேடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் எழுதின லைன்ஸ். அவ்வளோ செல்வாவே வந்து ஒரு சாங் ரொம்ப பிரில்லியண்டாக எழுதுவார். ஸோ அந்த ஆல்பமில் வந்து இவர் எழுதி அந்த ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணி நல்ல எல்லாருமே லிரிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 6 tracks இருக்குது, 5 songs, ஒரு தீம் மியூசிக் வச்சிருக்கு. 25 minutes. எனக்கு ஷூட்டிங் அப்போ ஷார்ட் ரொம்ப நேரமாக வரல. ஸோ போர் அடிச்சது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ செல்வா சார் கரெக்டாக எனக்கு ஜிவி டியூன் அமைச்சிருக்கேன், கேளு நல்லா இருக்கா பாருன்னு சொன்னார். டியூன் கேட்டேன், கேட்டுட்டு எனக்கு சும்மா தான் இருக்கேன் சார், நான் சும்மா எழுதுறேன் நல்லா இருக்கா பாருன்னு சொல்லி நான் எழுதினேன். எனக்கு சுச்சுவேஷன் தெரியும், என்ன சுச்சுவேஷனில் அந்த சாங் வரப்போகுதுன்னு. ஸோ கதையை மனசில் வச்சுட்டு எழுதுனது. 25 minutes to 30 minutes ஆச்சு. செல்வா சார் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டு கொடுத்துட்டார். டெஃபினட்டாங்க. அடுத்தது அதுக்கு அடுத்தது எல்லாம் இருக்கும். பத்திரிகையாளராக இல்லைங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் இருக்குது. இது வேற கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. பத்திரிகையாளராக இல்லை. இந்த படம் ஃபோட்டோகிராஃபி பற்றி ஒரு அவேர்னஸாக இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அதை வச்சிடுறாங்க. அந்த ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபி வந்து சினிமா அப்புறம் அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் அந்த மாதிரி ஒரு பெரிய வட்டம். அது மாதிரி ஒரு அவேர்னஸ் இந்த படத்தில் இருக்கும். வாட் இஸ் ரியலி ஃபோட்டோகிராஃபி. My character, she portrays a very, very strong, intense woman. I guess it shows how behind every man is a powerful woman, who's supporting him all the way through. And this is the kind of character I think everybody in the audience will be able to relate to, females of all ages. And you do get to see all of our characters going through different phases in our lives. So I think that way you'll be able to, my character, she has a lot of versatility, and it's really interesting. I can't say much more than this right now until you watch the film, but it's not your typical stereotyped, commercial, glamorous character. I'm wearing minimal makeup in the film, in fact. And I think it's very, very character driven, so that's about it.